வணக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி ஒதியஞ்சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன் குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் அமைதி ஊர்வலமாக சென்று ஒதியஞ்சாலையில் உள்ள பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதையும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் நிர்வாகிகள் அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் வடமாநில வியாபாரியிடமிருந்து 70 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து மதுபானம் கடத்தி செல்லப்படுவதாக உருளையன்பேட்டை போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து போலீசார் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் சென்னை பேருந்துகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சென்னை பேருந்தில் சந்தேகத்திற்குரிய நபரை பிடித்து விசாரணை செய்தனர். அவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பீம்சிங் என்பதும் புதுச்சேரி அண்ணா சாலை போத்தீஸ் அருகே சிறிய மொபைல் கடை நடத்தி வருவதும் தெரிய வந்தது. அவரது பையை சோதனை செய்ய முற்பட்ட போது மொபைல் போன்கள் இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் போலீசார் பையை திறந்து பார்த்தபோது அதில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பீம்சிங்கிடம் நடத்திய விசாரணையில் அவை எந்த கணக்குமின்றி சென்னைக்கு கொண்டு செல்லப்பட இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து விசாரணை செய்ததில் 70 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சென்னை வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி வந்த சென்னை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைது செய்து 70 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து கொண்டு சென்றனர். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்க எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தேங்காய்த்திட்டு, வீராம்பட்டினம் ஆற்று பகுதிகளில் மீனவர்கள் சிறிய படகுகளில் மீன்பிடித்து தொழில் செய்து வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரியில் சுற்றுலாவை வளர்க்கும் வகையில் ஆற்று பகுதிகளில் சுற்றுலா படகை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சுற்றுலாத்துறை அனுமதித்துள்ள படகுகளை தாண்டி சட்டவிரோதமாக 50க்கும் மேற்பட்ட சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுற்றுலா படகுகளின் போக்குவரத்தால் மீன், இறால் உற்பத்தி குறைவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா படகுகளுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுலா படகுகளின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு கழிவறை கட்டும் திட்டத்திற்கான பணி ஆணை மற்றும் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் பணி அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 75 பயனாளர்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் பணி அடையாள அட்டையும், SBM திட்டத்தின் மூலம் 17 நபர்களுக்கு வீட்டில் தனிநபர் கழிவறை கட்டுவதற்காக 20,000 ரூபாய் மானியத்திற்கு உண்டான பணி ஆணையும் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணம், ஹரிராம், வேலுமணி, சந்திரன், ஆறுமுகம் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், மாநில பாஜக விவசாய அணி தலைவர் ராமு, மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் ரஞ்சித்குமார், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், கூட்டுறவு சங்க இயக்குனர் சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் 55வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில், தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாட்டில், மாநில கழக துணை செயலாளர் கணேசன் அவர்கள்,
தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், அண்ணா தொழிற்சங்கம் பரசுராமன், அதிமுக பிரமுகர் ஜீவா, ரவி என்கின்ற ராஜவேலு, தட்சிணாமூர்த்தி, வார்டு கழக செயலாளர்கள் பன்னீர்செல்வம், பாலு, ஜெயக்குமார், மாவட்ட பிரதிநிதி குமரன், நாகப்பன், சிவா, ஆறுமுகம், ஏழுமலை மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 55ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனருமான பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சீதாராமன், மாநில பொறியாளர் அணி அருண்குமார், மாநில மீனவர் அணி ரமேஷ் என்கின்ற தில்லையப்பன், கலை இலக்கிய பகுத்தறிவு பிரிவு அமைப்பாளர் சங்கர், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிவரதன், பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் முகுந்தன், தொகுதி துணை அமைப்பாளர்கள் சிலம்பு செல்வன், ராஜேந்திரன் மற்றும் ஜபாருல்லா, லியாக்கத் அலி உள்ளிட்ட ஏராளமான அனைத்து நிலை கட்சி பொறுப்பாளர்கள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான தேர்விற்கு அரசு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி அவர்களின் செய்திக்குறிப்பில் மத்திய கல்வி அமைச்சகம் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தால் ஆண்டுதோறும் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான தேர்வு நடத்தப்படுகிறது. இத்தேர்வின் கீழ் எழுத்துத் தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களில் வரும் மார்ச் 16ஆம் தேதி நடக்கிறது. தேர்வின் மூலமாக தகுதி மற்றும் பெற்றோர் ஆண்டு வருமானம், ஜாதி, மண்டல அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர். தேர்வு செய்யப்படும் 125 மாணவர்களுக்கு 9ஆம் வகுப்பு முதல் +2 வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் 12,000 ரூபாய் உதவித்தொகையை தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சகம் வழங்கும். பிராந்திய ரீதியாக புதுச்சேரி 93, காரைக்கால் 23, மாஹே 3, ஏனாம் 6 என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர். இத்தேர்விற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பள்ளிகள் மூலம் வரும் 5ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மயிலம் அருகே ஊராட்சி மன்ற துணைத் தலைவியின் வீட்டை பூட்டை உடைத்து 12 சவரன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தை அடுத்த ஜக்காம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஐயாதுரை என்பவரது மகன் ஏழுமலை. இவர் திண்டிவனத்தில் உள்ள புதுச்சேரி சாலையில் பாத்திரக்கடை வைத்துள்ளார். ஏழுமலையின் மனைவி புவனேஸ்வரி. இவர் ஜக்காம்பேட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக உள்ளார். இந்நிலையில் கணவன் மனைவி இருவரும் திண்டிவனத்தில் வாடகைக்கு குடியிருந்த நிலையில் பாத்திரக்கடையை கவனித்து வந்தனர். இவர்களது சொந்த வீடு ஜக்காம்பேட்டை தலையாரி தெருவில் உள்ளது. இந்த வீட்டிற்கு வார விடுமுறை நாட்களான சனி, ஞாயிறு தினங்களில் தங்கி இருந்துவிட்டு மீண்டும் திண்டிவனம் சென்று விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்நிலையில் இன்று காலை தங்களது வீடு திறந்து கிடப்பதாக அக்கம் பக்கத்தினர் ஏழுமலைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு பீரோவிலிருந்து தங்க மோதிரம், ஜிமிக்கி, தோடு, மூக்குத்தி என 12 சவரன் தங்க நகைகளும் 1 கிலோ அளவிலான வெள்ளி கொலுசுகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து மயிலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன், கைரேகை நிபுணர் ஏடிஎஸ்பி சோமசுந்தரம், மயிலம் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து மயிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 55ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பாக திருச்சிற்றம்பலம் பிடிஓ அலுவலகத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிடிவி தினகரன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பேரறிஞர் அண்ணாவின் 55ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் இன்று திருச்சிற்றம்பலம் பிடிஓ அலுவலகத்தில் அமைந்துள்ள
பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் போது கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை வரவேற்கிறேன் என்றும் நடிப்பவர்களும் அரசியலுக்கு வரலாம் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதற்கான அறிவிப்பில் மதம், சாதி இல்லாத சூழலை உருவாக்குவதாக கூறியுள்ளதை கேட்கிறீர்கள். யாரும் மதம், சாதி பாகுபாடு பார்ப்பதில்லை. அதிகமானோர் அரசியலுக்கு வர வேண்டும். நடிப்பவர்களும் அரசியலுக்கு வரலாம். தமிழகத்திற்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒரு குடும்பத்தை சேர்ந்தோர்தான் தலைவராக இருக்க வேண்டும் என்பதில்லை. நிறைய இளைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். அதனால் விஜய் வந்ததை நான் வரவேற்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரியில் 2,20,00,000 ரூபாய் செலவில் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட கன்னியாகுமரியில் 2,20,00,000 ரூபாய் செலவில் 2,50,000 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 1,00,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, போர்வெல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், செந்தில்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாவதி, கிராம குடிநீர் இளநிலை பொறியாளர் சிவானந்தம், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி அவர்களின் 129வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு OPR ரெட்டி நலச்சங்கம் மாநில தலைவர் சந்திரபோஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி அவர்களின் 129வது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் அமைந்துள்ள ஓமந்தூர் ராமசாமி அவர்களின் மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு OPR ரெட்டி நலசங்கம் மாநில தலைவர் சந்திரபோஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்பு மாநில தலைவர் சந்திரபோஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருச்சியில் தமிழ்நாடு OPR ரெட்டி நலச்சங்கம் சார்பில் மாபெரும் எழுச்சி மாநாடு நடைபெறும் என தெரிவித்தார். மயிலம் அருகே இருசக்கர வாகனத்தில் நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற விவசாயி கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு கால்கள் இரண்டும் முறிந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த பெரியாண்டப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் விவசாயி சீனிவாசன். இவர் தனது நிலத்தில் பயிரிடுவதற்காக மிளகாய் நாற்றுகளை வாங்குவதற்காக சித்தனி கிராமத்திற்கு தனது TVS XL மொபட்டில் சென்று கொண்டிருந்தார். மயிலம் அடுத்த பாலப்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது சென்னையில் இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மொபட் மீது மோதியதில் சீனிவாசன் தூக்கி வீசப்பட்டார். விபத்தை ஏற்படுத்திய கார் சாலை நடுவில் உள்ள தடுப்பு கட்டையில் மோதி எதிர் திசையில் பாய்ந்து சாலையோர பள்ளத்தில் சொருகி நின்றது. இந்த விபத்தில் நெடுஞ்சாலையில் தூக்கி வீசப்பட்ட விவசாயி சீனிவாசன் இரு கால்களும் உடைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் கார் எதிர் திசையில் பாய்ந்த போது அவ்வழியே எந்த வாகனங்களும் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. காரை ஓட்டி வந்த பிரசாத், காரின் உரிமையாளர் வீரபாண்டியன் ஆகிய இருவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து மயிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே ரயில் மோதி மூதாட்டி பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் மெயின் ரோட்டில் வசிப்பவர் சந்திரசேகர், மனைவி சந்திரா. இவருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். வெள்ளிக்கிழமையான நேற்று அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் வி மணவெளி ரோட்டை ஒட்டியுள்ள காளியம்மன் கோவிலுக்கு சென்ற சந்திரா அங்கு சாமி கும்பிட்டுள்ளார். பின்னர் அங்கிருந்து நடந்தபடி வீடு திரும்பியுள்ளார். அப்போது ரயில்வே தண்டவாளத்தை அவர் கடக்க முயன்ற நிலையில் விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி வேகமாக வந்த பயணிகள் ரயில் சந்திரா மீது மோதியதில் சந்திரா உயிரிழந்தார்.
வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரது உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடில் மகோத்சவத்தை முன்னிட்டு அம்மன் புஷ்ப பிரபை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த கோவிலின் செடல் மகோற்சவ விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. செடல் உற்சவத்தை ஒட்டி அம்மன் மலர்கள் மற்றும் வெள்ளியால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து புஷ்ப பிரபையொட்டி சிவப்பு ரோஜா, மல்லி மலர்களை கொண்டு அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வாகனத்தில் வைக்கப்பட்டு மேலதளங்கள் முழங்க தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. கதிர்காமம் பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. புஷ்ப வாகனத்தில் எழுந்துருளிய அம்மனை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு நகாத்தம்மன் ஆலயத்தில் 13ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. பெண்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது அருள்மிகு நாகாத்தம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் 13ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அம்மனுக்கு மலர்களால் சோடனை செய்யப்பட்டு வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத பெண்கள் திருவிளக்கு பூக்கள் குங்குமம் கொண்டு பூஜை செய்தனர். இதில் கல்வியும் செல்வமும் பெருக வேண்டும், குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் அமைதி நிலவ வேண்டும், தொழில் உயர வேண்டும், சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் பெருக வேண்டும் என வேண்டி திருவிளக்கு பூஜைகளை பெண்கள் செய்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு புதுச்சேரியில் 6 தாசில்தார்கள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காவல்துறை மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி வருவாய்த்துறையில் பணிபுரிந்து வரும் 6 தாசில்தார்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி கலால் துறையில் துணை ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்த மோகன் ராஜா குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறைக்கும், அங்கு பணிபுரிந்த ஐயனார் கலால் துறை துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கலால் துறை துணை ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்த பாலகிருஷ்ணன் சட்டமுறை எடையளவு துறைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டார். நில அளவுகள் பதிவேடுகள் இயக்குநரகத்தில் பணிபுரிந்த மணிகண்டன் வில்லியனூர் வருவாய்த்துறை தெற்கு துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டார். அங்கு பணிபுரிந்த ஜோதிமணி நில அளவுகள் பதிவேடுகள் துறை வருவாய் பிரிவிற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். கலால் துறை துணை ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்த மாசிலாமணி உழவர்கரை நகராட்சிக்கு மாற்றப்பட்டார். இதற்கான ஆணையை துணை ஆட்சியர் வினயராஜ் பிறப்பித்துள்ளார். ஊர்காவல் படை வீரர் பணிக்கு நடத்தப்பட்ட உடற்தகுதி தேர்வு 2ஆம் நாளில் 283 பேர் பங்கேற்றதில் 74 பேர் தகுதி பெற்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள ஊர்காவல் படை வீரர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு காவலர் மைதானத்தில் நேற்று முன்தினம் துவங்கியது. முதல் நாளில் 500 பேர் அழைக்கப்பட்டு தேர்வு நடந்தது. அதில் 292 பேர் பங்கேற்றதில் 66 பேர் உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற்றனர். 2ஆம் நாளான நேற்று 500 பேர் அழைக்கப்பட்டனர். இதில் 283 பேர் மட்டுமே பங்கேற்றனர். நேற்றைய தேர்வின் போது 2 பேர் காயம் காரணமாக வேறு ஒரு நாளில் உடற்தகுதி தேர்வில் பங்கேற்பதாக கூறி சென்றனர். 74 பேர் உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற்றனர். இன்று 750 பேருக்கும் 5ஆம் தேதி 1200 பேர் உடற்தகுதி தேர்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.